தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே அமைச்சர்கள் அமர்ந்திருந்த நாற்காலியை மாநகராட்சி குப்பை வண்டியில் எடுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே தமிழக அரசின் டிஜிட்டல் விளம்பர பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சாமிநாதன், தாமு அன்பரசன், மேயர் வசந்தகுமாரி, சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்து அமைச்சர்கள் சென்ற நிலையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், மேயர் அமர்ந்த நாற்காலியை தாம்பரம் மாநகராட்சி குப்பை வாகனத்தில் ஏற்றி மாநகராட்சி அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல இருந்தனர். இது தொடர்பாக குப்பை வண்டியில் நாற்காலியை ஏற்றுவதை செய்தியாளர்கள் வீடியோ எடுத்து கவனித்த தூய்மை பணியாளர்கள் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக குப்பை வண்டியில் இருந்து இறக்கப்பட்ட நாற்காலிகள் வேறு வாகனம் மூலம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. குப்பை வண்டியில் அமைச்சர்கள் அமர்ந்திருந்த நாற்காலியை எடுத்து சென்ற சம்பவம் பொதுமக்களிடம் முகசுளிப்பை ஏற்படுத்தியது. வண்டி வாடகை நூதன முறையில் கையாடல் செய்வதற்காக குப்பை வண்டியில் எடுத்து செல்லப்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். குப்பை ஏற்றுறாங்க. எங்கேருந்து வருது இது? எங்கேருந்து வருது? அமைச்சர் இருந்து இருக்கைகளை குப்பை வண்டியில் ஏற்றிய மாநகராட்சி. நல்ல வண்டியாக கிடைக்கலையா? குப்பை இருக்கா? ஆமாம் ஆமாம். யாருக்கா ஏற்ற சொன்னது? அக்கா யார் சொன்னதா? யாருக்கா சொன்னது? அக்கா இது எங்கேருந்து வந்துச்சு முதல் சாரு? கார்பரேஷன் மாமன்ற உறுப்பினர் எங்கேருந்து சாருக்கா இது? உங்களை எதுவுமே சொல்லலக்கா. அக்கா அக்கா யார் எடுக்க சொன்னது? யார் எடுக்க சொன்னது? யாருக்கா சொன்னது? சொல்லக்கூடாது சார். அவரை போய் மாட்டி விட்டு அவரும் ஒரு பாவம் புள்ள குட்டிக்காரு. அவர் எது எனக்கு தெரியாது சொல்லிட்டாரு. நாங்களும் தெரியாது. சூப்பர்வைசர் தானே சொன்னீங்க? புள்ள குட்டிக்காருங்க. சூப்பர்வைசர் தானே? சூப்பர்வைசர் எஸ்ஐயா? யாரும் சொல்ல சார். இருப்பா சார் எடுத்துக்கிறேன். அப்பா